Hey, what's up, guys? Avatar 3 The Fire and Ash ட்ரெய்லர் உண்மையிலே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. உண்மையிலே ஜேம்ஸ் கேமரன் ரைஸ் அவர் அடிச்சிக்கவே முடியாது. குவாலிட்டி அப்படி நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் தேட்டரில் பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு அவதார் 3க்கு அவங்க ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. பட் இதில் நிறைய விஷயம் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ண விரும்பலை. நான் ஃபுல்லாக சொன்னேன்னா மொத்த ஸ்டோரியுமே சொல்கிறமே ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு என்ன தெரிய வரணும் அண்ட் பேசிக்காக என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்க போகிறேன் கைஸ். அண்ட் வாங்க போயிடலாம். இந்த மூவியில் இன்னொரு கிளானை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதான் ஃபயர் கிளான். இந்த கிளானுக்கு மங்குவா கிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து ஈவா அந்த கேரக்டரை வந்து வெறுப்பாங்களாம். பெண்டோராக்கே ஒரு கடவுளமாக இருக்குதான் ஈவா. அவங்கள வெறுக்கிற கேரக்டரா இந்த கிளானை காமிக்க போகிறாங்களா. அதாவது இவங்களோட கிளான் வந்து வால்கானிக் எரப்ஷன் அது மூலியமாக இந்த கிளான் மொத்தமாகவே அழிஞ்சிருக்கும். அதாவது முக்கால்வாசி அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஈவா எங்களை காப்பாற்றல, ஈவா எங்களை கைவிட்டாங்கன்னு இந்த கிளான் ஈவாவை நிரகரிச்சு அவதார்ஸ்க்கு உரிய அந்த பாயிண்டில் அது மூலியமாக தான் நம்மளால் ஈவா கூட கனெக்ட் ஆக முடியும். அந்த பாயிண்டில் அவங்க கட் பண்ணிடுவாங்களாம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த கிளான் மொத்தமாகவே அந்த ஏவா அந்த காடஸை வந்து வெறுக்கன்னு காமிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க ஆப்போஸ் பண்ணுற ஒரு குரூப்பாக இருக்க போகிறாங்க. ஸோ மொத்த எல்லா அந்த நாவி பீப்புள்ஸ்க்குமே இவங்க ஒரு மிகப்பெரிய வில்சாமியாக போகிறாங்க. அண்ட் இந்த கிளான் லீடராக இருக்க போகிறது வராங்க அப்படின்னு சொல்லப்போ ஒரு கேரக்டர் தான். இவன் இந்த கிளானுக்கு லீடராக இருக்கிற காமிக்கப்பட்டிருக்கு இந்த மங்கோ கிளானுக்கு. அண்ட் அவங்களே பயங்கரமாக இருக்காங்க. அண்ட் என்ன ட்விஸ்ட்னா நம்ம கார்னல் குவாட்ரிச் அவருமே இந்த கிளானில் சேர்ந்து பார்த்துருப்பீங்க. ஒருவேளை உண்மையிலேயே சைடு மாறிட்டாரோ, பட் நிச்சயமாக இருக்காது. இவர் எப்போவுமே ஹியூமன்ஸ் பக்கம் தான் இருப்பார். ஸோ கன்ஃபார்ம் இவர் நிச்சயமாக உள்ளேருந்தே ஒரு கருப்பாடாக வேலை செஞ்சு அவங்கள பிட்ரைட் பண்ணலாம். ஏன்னா அவர் தான் இந்த குவாட்ரிச்சா இந்த விதமான வெப்பன்ஸும் இல்லாமல் அந்த கிளானை பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த கிளானோட ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டுமே போட்டு பாசிபிளி அந்த மொத்த கிளான் விஜய்கூட மொத்த கிளானையுமே அழிச்சு இந்த மொத்த பெண்டரமே டேக் ஓவர் பண்ண நம்ம குவாட்ரிச் பிளான் போட்டிருக்கலாம். அதுக்கு ஒரு பகடக்கை அவங்கள யூஸ் பண்ணுறது காமிக்கப்படலாம். ஸோ இவரோட பிளானே நேவி பீப்புளுக்கும் ஒரு சில்வரை உருவாக்கி அண்ட் ஈஸியாக ஹியூமன்ஸ் நுழைச்சு அண்டு இந்த போரை முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட பிளானை போட்டிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலர்லேயே ஒரு ஷார்ட்டில் நம்ம கார்னல் குவாட்ரிச் அவர் தன்னோட ரோபோட்ஸ் மூலமாக வந்திருப்பார். ரோபோட்ஸாக கூட்டிக்கிட்டு கையில் ஆர்ம் வெப்பன்ஸ் வந்திருப்பார். ஸோ பாசிபிளி அவங்கள பிட்ரே பண்ணலாம், துரோகம் பண்ணி இந்த கிளானை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி காமிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த கிளான் வார தடுக்க தான் நம்ம ஜேக் ட்ரை பண்ணுறாரு. அண்ட் ஜேக் சொல்லியிருப்பார் அந்த ட்ரெயிலர்லேயே ஒரு ஷார்ட் அப்போ இந்த ஹேட்டோடு நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம நெத்திரியை பார்த்து. ஸோ என்ன காமிக்கப்படுதுன்னா ஜேக் அண்ட் நெத்திரிக்கு இது பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. பிகாஸ் அவங்களோட பசங்களை நம்ம வராங் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயிலர் ஷார்ட்டை பார்த்துருப்பீங்க. நம்ம கீரியை வந்து நம்ம வராங் வந்து பிடிச்சி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ பாசிபிளி உங்கள் பசங்களே இப்போதைக்கு அந்த ஹேட்டில் ஆகிறதுனால நம்ம ஜெயிக் இந்த போரை முடிச்சே ஆகணும். அந்த போருக்கு ஒரே ஒரு வழி ஃபைட்டு மட்டும்தான் அப்படின்னு அவர் இறங்கி ஃபைட் பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஜெயிக்கணும்னு தெரியும் பசங்களுக்கு என்ன பண்ணுவாங்க. ஸோ பசங்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய வாரியை அவர் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கீழே அந்த பெண்டோரா ஃப்ளவர் ஃப்ளவருமே இருக்கணும். அது சூஸ் பண்ணுறது காமிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஜேக்கியுமே இந்த ஃப்ளவர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாசிபிளி கீரியுமே இந்த சூஸ்னு ஒன்றா இருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ரொனால்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க உன்னால் முடியும்னா அதை நீ பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கீரி கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து உண்மையிலே ஒரு ஸ்பெஷல் பேபி தான். அவங்களோட பவரே பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இவங்க டேரெக்டாக ஏவா அதை காட்ஸில் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ பாசிபிளி இவங்க பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கலாம். அண்ட் இந்த மூவியில் ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது கைஸ். எப்படி இன்ஃபினிட்டி ஷோஸ் இருந்துச்சு அதே மாதிரி இந்த கீரி ஒரு மிகப்பெரிய கீ பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் அப்படி இருந்தால் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஜேம்ஸ் கேமரன் இன்னொரு புதுரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, த வின் ரைடர்ஸ், அதாவது த டைலாம் கிளான். இவங்க வந்து ஒரு வின் பேஸ்டு கிளான், எப்பவுமே வானத்தில் ஆளுத கிளான் தான். இவங்க வந்து மெடுசே அப்படி சொல்கிறாங்க, ஒரு ஜெல்லிஃபிஷ் மாதிரி இருக்கிற அந்த கிருஷ்ணமெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் எப்போவுமே இவங்க காற்றுலேயே இருக்க விரும்புவாங்களான். ஸோ இவங்களுக்கும் தனி இடம் கிடையாது. இவங்க ஒரு சீக்ரெட் குரூப் தான், பயங்கர சீக்ரெட்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாமே காற்றுல ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் ட்ராவல்லே இருப்பாங்க. அந்த கிளான் லீடராக இருக்க போது நம்ம பீலாக் அப்படின்னு சொல்ல கேரக்டர் தான். நீ பார்த்துட்டு கீழே இருக்கும் போது ஒரு டிஸ்போர்ட் இருக்கார்ல, அவர் ப்ராப்ளி பீலாக்காக இருக்கலாம். பட் அவர் இந்த கிளானுக்கு லீடராக இருக்க போகிறாரு. அண்ட் நேவி பீப்புள்ஸில் இவங்க மட்டும் தான் ட்ரேடிங் அண்ட் காஸ்ட் யூஸ் பண்ணுவாங்களாம், கரன்சி யூஸ் பண்ணுற ஒரு கிளானாக இருக்க போகிறாங்களே. அண்ட் ட்ரேடிங்கும் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த கிளான்லேயே ஒரு புத்திசாலித்தனமாக இருக்க கிளானாக இவங்க இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் அந்த கிளானுமே காமிச்சிருக்காங்க. அண்ட் பேகன் இந்த கிரீச்சர் காமிக்கப்பட்டிருக்கு. போன மூலம் நம்ம லோய்க்கும் இந்த கிரீச்சருக்கும் மிகப்பெரிய பாண்டிங்காக இருக்கும். அண்ட் போன படத்தில் இது ஒரு மிகப்பெரிய சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மொழி அது இப்படின்னு வந்துருக்கு. இந்த டெய்லே லாஸ்ட் ஷார்ட்டாக போடலாம், அது மிகப்பெரிய ஃபைட் பண்ணுறது காமிக்கப்பட்ட ஒரு கப்பலையும் அப்படியே ஃபைட் பண்ணுது.
ஸோ நிச்சயம் இந்த மூவிலையும் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணலாம். அண்ட் ஜேக்குக்கும் லோயக்குக்கும் ஒரு ஃபைட்டு வருது. பட் எஸ் சண்டை பார்த்துட்டு எப்பவுமே ஆக்சுவலி லோயக்கு அப்பாவை பிடிக்காது. பட் அப்பா கூட ஃபைட் பண்ணுறாரு. அது ஏன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ பாசிபிளி வராங்கலான் இருக்காங்களே, ஃபைட்லேன் இருக்காங்களே, அவங்க நம்ம கீழே தூக்கிட்டு போயிருக்கலாம். அதாவது கீழே வந்து கஷ்டப்பட்டுருக்கலாம். அதை பார்த்து நீங்கள் ஒன்றுமே பண்ணலையாப்பா அப்படின்னு ப்ராப்ளி ஜேக் மேலே கோப்பம் நினைக்கிறேன். எதுக்கு கோப்பம் தெரில சரியா. பட் ஜேக் மேலே பயங்கரமாக கோபமாக இருக்காரு மட்டும் தெரியுது கைஸ். அண்ட் ஆஷ் பீப்புள் இந்த ஃபைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கிரிச்சர் இருக்குது. பண்ணி பார்த்துருப்பீங்க. வராங்க வெளியே வரும்போது பின்னாடி ஒரு ஸ்கார்பியன் மாதிரி இருக்குது, ஆனால் பக்மும் இருக்குங்க. ஸோ என்னென்னு தெரியல, ஆனால் ஒரு கிரிச்சர் புதுசாக காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மூவியில் எக்கச்சக்கமான கிரிச்சர் அவங்க ரிடியூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கிளான் வந்து ஃபயரை கண்ட்ரோல்லாம் பண்ணுறாங்க. பார்த்துருப்பீங்க, அப்படி தீய தொட்டு அப்படியே கையில் வந்து அவங்களுக்கு வலிக்கவே இல்லை. அண்ட் ஒரு ஷார்ட்டப்பை ஃபயர் கன் அப்படியே வராங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவதார் த லாஸ்ட் ஆர்பெண்டர் மாறிடுமோ உண்மையில் தெரியல கைஸ். பட் இவங்களாம் வந்து ஃபயருக்கு இவங்க இம்யூன் காமிக்கப்பட்டிருக்கு. அதாவது இவங்க ஃபயர் இம்யூன் பட்டால் இவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு ஃபயர் கண்ட்ரோல் பண்ணிட்டு போக இருக்காது நினைக்கிறேன். ஃபயர் இவங்க பட்டால் ஒன்றுமே ஆகாத மாதிரி காமிக்கப்படலாம். அண்ட் இந்த மூவி கன்ஃபார்ம் பசங்களுக்கு இருக்க போது நான் பசங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா பசங்களுமே பயங்கரமாக காயப்பட்டிருக்காங்க. எல்லா பசங்களுமே தனியாக மாட்டிருக்காங்க. அங்கே நம்ம ஜேக்கோ நித்ரி யாரையுமே காணா. நித்ரி சொல்கிறாங்க பசங்க அப்படின்னு அவங்க கத்துறாங்க. ஸோ பசங்களை அந்த கிளான் டார்கெட் பண்ணலாம். அப்படி தான் கதையை கொண்டு போக நினைக்கிறேன். ஸோ இந்த கதைக்கு இவங்க முக்கியமாக இருக்கலாம். அண்ட் அப்போ தான் பசங்க வெளியே போகும்போது ஃபைட்லேயும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ தான் ஸ்பைடரோட மாஸ்க்குமே டேமேஜ் ஆகுது. பட் அப்போ பார்த்துருப்பீங்க, அவர் மாஸ்க் இல்லாமல் அவரால் சுவாசிக்க முடியாது. பட் இந்த நியூ ஷாட்டில் ஸ்பைடர் மாஸ்க் இல்லாமல் இருந்திருப்பார். ஸோ ஹியூமன்ஸ் எவ்வளோ வராங்களோ பண்டாருக்கு ஏற்ற மாதிரி அவங்க சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உருமாறுறாங்களோ ஸோ ப்ராபபிளி என்ன வேணால் நடக்கலாம். அவத்தோட கடைசியில் ஹியூமன்ஸும் நேவியும் ஒன்றா கூட வரலாம். யார் தெரியும், யார் கண்டா ஜேம்ஸ் கேமரன் பண்ணுற ஆளு தான். ஸோ அந்த மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பண்டரோட சுற்றுச்சூழலை நம்ம ஸ்பைடர் ஏற்றுக்கிட்ட மாதிரி அண்ட் ஸ்பைடர் அதுக்கு அடாப்ட் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி அடாப்ட் ஆகி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அவர் அடாப்ட் ஆகலாம். அண்ட் நேவிக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் உண்மையிலே காமிக்கப்பட்டிருக்கு. ஃபயர் கிளானுக்கும் நம்ம ஜேக் கிளானுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே வருது. அண்ட் அது அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க. கொரியோகிராஃபி வாஸ் அமேசிங். உண்மையிலே அவ்வளோ சூப்பராக கைஸ். இது குட்டி அழகாக டீட்டெயில் இருக்குது. பார்த்துருப்பீங்க, ஃபயர் கிளான் அவங்க அம்பு யூஸ் பண்ணும்போது அந்த அம்பில் அவங்க ஃபயரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு குட்டி மாதிரி டீட்டெயில் தான். ஏன்னா அவங்க ஃபயரில் தானே. ஸோ ஃபயரில் நிச்சயமாக ஃபயர் தான் அவங்க வெப்பனை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் அந்த அவங்களோட அந்த ஆரோவில் அதை யூஸ் பண்ணுவாங்க. உண்மையிலே அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஜேக்கை ஹியூமன்ஸ் கேப்சர் பண்ணுறாங்க. பார்த்துருப்பீங்க, அவங்க ஹியூமன்ஸ் கேப்சர் பண்ணி அந்த பழையது குடிவு காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது காரணம் நம்ம குவாட்ரிச்சாக இருக்கலாம். ஸோ குவாட்ரிச் ரெண்டு கிளானுக்குமே ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை உருவாகிட்டு அந்த ஃபைட்டு கேப்பில் ஜேக்கை அவர் அரெஸ்ட் பண்ண காமிக்கப்படலாம். இந்த ஒரு ஷார்ட் அப்புறம் ஜேக்குக்கும் குவாட்ரிச்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஜேக்கை அவர் ஏமாற்றி இந்த கிளானையுமே சண்டை போட வச்சு அண்ட் ஜேக்கை எப்படியும் ஏமாற்றி ப்ராபப்ளி அவர் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் தான் ஃபயர் கிளான் உண்மையை பிடிச்சிக்கிட்டு ப்ராபப்ளி ஃபயர் கிளான், வாட்டர் கிளான், விண்ட் கிளான் அப்படின்னு எல்லா கிளானும் சேர்ந்து ஜேக்கை காப்பாற்ற போகலாம். இப்போ ஜேக் தான் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. அண்ட் ஜேக் காப்பாற்ற இந்த எல்லா கிளான் ஒற்றுமையாகி ஸோ மொத்த நேவி பீப்புள்ஸை ஒற்றுமை நம்ம ஜேக்கை காப்பாற்ற காமிக்கப்படலாம். அப்படி காமிச்சா உண்மையிலே படம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு காமிச்ச உண்மையிலே செம்ம ஆசம் கைஸ். உண்மையிலே அமேசிங். அதில் மாற்று கருத்தே கிடையாது. குவாலிட்டி வாஸ் ஸோ அமேசிங். அண்ட் ஜேம்ஸ் கேமரன் கன்ஃபார்ம் நம்பிக்கை இருக்குது. இப்படியே இதே மாதிரி விஷுவல் அண்ட் ஸ்டோரியை கொடுத்தாரு நினச்சியமாக இதோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் உடச்சி கன்ஃபார்ம் இது முன்னாடி போயிடுது நைஸ். அண்ட் யாரெல்லாம் இப்போ இதுக்கு அவரை 3க்கு ஈகர் போயிட்டுருக்கீங்க மார்க் காம் பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு ஆசம் பார்க்குறேன். அண்ட் பாய்.